Okay, this is Venkat for venkavin.com. We'll have health insurance, pure term insurance, mutual fund, early retirement plan. எதில் என்ன பார்த்தோன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன் கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். பேசிக்லி பேங்கர்ஸ் வந்து தேர் வெரி குட் அட் ஃபினான்சஸ். ஒரு சார்ட்டட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கட்டும், பேங்கர்ஸ் ஆகட்டும், சிஎஃப்ஓ இருக்கட்டும். ஈவன் தென் ஏதாவது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏதாவது வாங்கும் போது என்கிட்ட கன்சல்டிங் பண்ணிக்குவாங்க. தட் வில் பி அ சர்ப்ரைஸ். ஏன்னா ஒரு சிலர் பேங்க்ல அந்த பேங்க்ல இருந்தே ஹெல்த் இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் சப்போர்ட், இது கிளாரிட்டி வேணுங்கிறதுக்காக என்கிட்ட கேட்டுக்குவாங்க. போத் மென் அண்ட் ஒன் மாதிரி கன்சல்டிங் பண்ணுவாங்க. திஸ் இட்ஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன்னு சொல்லலாம். ஏன்னா சம் பீப்புள் வே ஸ்பீக் வந்து ஒரு நல்ல கனெக்ட் இருக்கும் எனக்கும் அவங்களுக்கும். ஸோ ஐ ஃபீல் ஹாப்பி அபவுட் இட். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். ஏன் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து கன்சல்டிங் பண்ணிட்டு இது வாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் ஹெல்த் இஷ்யூ வந்தால் கிடைக்காது, அதுக்காக தான். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம டிஸ்க்ளைமர்லாம் பார்த்துக்கோங்க. பேசிக்கலி இவருக்கு வந்து என்ன இஷ்யூன்னா, ஒரு ஆன்லைனில் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிட்டாரு. அவர் ஒரு மைனர் ஹெல்த் இஷ்யூவை சொல்ல, ரொம்ப மைனரான ஹெல்த் இஷ்யூ அதை டிக்ளேர் பண்ணாமல் வாங்கிட்டாரு. ஸோ தட் இஸ் வென் ஹி மெசேஜ் மீ அண்ட் வி டிட் கன்சல்டிங். அப்புறம் அதை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நவ் இட்ஸ் ஆல் செட். நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் ஆகட்டும், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும், ஏதாவது டிக்ளேர் பண்ணலாங்கிறது ஓகே. டிக்ளேர் பண்ணாமல் தான் இருக்கணும்னு வச்சுன்னா அது உங்கள் இஷ்டம், சரிங்களா? நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ஒரு சில பேர் இருப்பாங்க, இல்லை நான் அதை டிக்ளேர் பண்ண விரும்பலை அப்படிம்பாங்க. நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. சரி, ஓகேன்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் டிக்ளேர் பண்ணணும், நான் பண்ணாம விட்டுட்டேன், நான் மறந்துட்டேன், நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்சல்டிங் பண்ணலாம். அதுக்கு எல்லா டைமும் சொல்யூஷன் கிடைக்காது. ஒரு சில நேரம் கேன்சலே ஆயிரும். பட் ஒரு சில நேரம் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் ஆகட்டும், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும். ஸோ அதை இவருக்கு பண்ணோம். அண்ட் ஆஃப்டர் தேட் அஃப்கோர்ஸ் இவர் வந்து ப்ரைவசி பாலிசினா எல்லாமே சொல்ல முடியாது, நான் பேர் கூட சொல்ல விரும்பல. பிகாஸ் ஆஃப் அவரோட கெரியர் எதுவும் ஆயிடக்கூடாது. அதாவது அவங்க பேங்க்ல இருக்கவங்க யாரும் அதை பார்க்கக்கூடாது, அதுக்காக நான் பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, பேர் முரளின்னு வச்சுக்கலாமே, ஓகேவா? ஸோ உங்கள் அம்மாவுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குங்க. நான் என்ன ஹெல்த் இஷ்யூன்னு அவர் சொன்னார், அந்த அடுத்த டெஸ்டிமோனியில் பார்க்குறேன், பாருங்க. சாரி ஃபார் த ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஒரு 2.5 lakhs எவ்ரி 2 months செலவு பண்ணுறாரு அவங்க அம்மாவுக்கு. இன்ஃபேக்ட் அவங்க சிஸ்டர் வந்து இந்த கார்பரேட் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன கவர் கிடச்சிருக்கு, ஒரு 2.5 lakhsக்கு. பட் அதுக்கு மேலே அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை போட்டிருக்கு. பட் அவங்க அம்மாவுக்கு அந்த மேஜர் ஹெல்த் செட் பேக்னால நம்ம 2 மாதத்துக்கு ஒருக்கா 2.5 லட்சம் நான் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். தயவுசெய்து இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு அவர் இந்த ரொம்ப அழகான இந்த டெஸ்டிமோனியல் எழுதியிருந்தாரு. அதனால தான் நான் அப்படியே வாட்ஸ்அப்ல இருந்து காப்பி பண்ணி உங்களுக்காக போட்டேன். இது வந்து டெஸ்டிமோனியல் போட்டுக்கன்னா அடுத்த ஸ்லைடில் காட்டுறது என்னன்ட்டு. ஸோ ஹீஸ் டெல்லிங் கீப் கோயிங் சார், கீப் ராக்கிங் அண்ட் ப்ரேயிங் யுவர் சர்வீஸ் விச் ஆல் கார்னர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஹாப்பி அபவுட் இட். தேங்க்யூங்க. ஆல் கார்னர்ஸ் தான், ஆனால் எல்லாரும் கன்சல்டிங் பண்ண மாட்டாங்க. பட் பரவாயில்ல, என்னோட வீடியோ பார்த்துட்டு அவங்க எங்கேயாவது போய் ஆன்லைனில் வேறு அட்வைசர்கிட்ட வாங்கினாலும் எனக்கு சந்தோஷம் தான். அவ்வளோதான். அது வந்து கரெக்டாக டேட்டாவை சொல்லி வாங்கிக்கோங்க. மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் சார், ப்ளீஸ் இன்சிஸ்ட் ஆல் டு டேக் ஹெல்த் இன்சூரன்ஸ் சார், பிகாஸ் ஐ எம் ஸ்பெண்டிங் மோர் தென் 2.5 lakhs ஃபார் மை மதர்ஸ் மெடிசன் எவ்ரி 2 months. கேன்சர் இஸ் பிகமிங் எ மேஜர் கன்சர்ன். என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது சார். படிக்கவே கஷ்டமாக இருக்குங்க. யுவர் சர்வீஸ் அண்ட் ஒர்க் இஸ் ரியலி அப்ரிஷியபிள். ப்ளீஸ் எஜுகேட் பீப்புள் சார். ஆல் த பெஸ்ட் சார். இதே தாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும், டேர்ம் இன்சூரன்ஸ் ஆகட்டும், அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ் யாருக்காவது செலவு பண்ணியிருப்பாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க ஆஃபீஸில் ஏதாவது ஆயிருக்கும், அப்போ கன்சல்டிங் பண்ணுவாங்க. எமோஷன்ஸ் இந்த வேலை நடக்காதுங்க. இது வந்து இவர் வந்து அவருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிட்டாரு, அது ஒரு சின்ன இஷ்யூ இருந்துச்சு, அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாரு. எமோஷன்ஸ் வந்து தட் வில் நாட் கெட் யூ கவர்டு. அதனால நீங்களும் செலவு பண்ணணும், அதை வந்து கரெக்டாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் அவர் சொல்கிறாரு. இது வந்து டெஸ்டிமோனியல் கிடையாதுங்க. இது என்ன தெரியுமா? இது லவ். நானும் நிறைய வீடியோ போடுறேன் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி. இவன் ஏதோ மிட்டாய் வித்துட்டு இருக்கிறான், இந்த ஸ்னேக் ஆயில்னு சொல்லுவாங்க, அப்படின்னு நினைக்காதீங்க. 1000 பேர் பார்த்தாங்கன்னா ஒருத்தங்க 2 பேர் கன்சல்டிங் பண்ணுவாங்க. இந்த ஃபீல்டே விட்டுட்டு நான் போயிட்டாலும் என்னோட வீடியோலாம் நான் அப்படியே வச்சு ஏதோ ஒரு வேலை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு இன்ஜின் மாதிரி. இது உங்களுக்கு ஒரு நான் ஏர்ன் பண்ணுறனோ இல்லையோ, இப்போ இந்த கன்சல்டிங்கையும் கேட்குறேன், அதுவே ஒரு செவரு தானே. நீங்கள் ஆன்லைனில் போய் வாங்கலாம், எப்படியா வாங்கலாம். அந்த டேட்டாவை கரெக்டாக சொல்லி வாங்கிக்கோங்க. அதுவே இது வந்து ஐ டூ இட் வித் லவ்ங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் தானே இவர், ஏதோ ஒரு பேங்க்ல வேலை பார்க்குறாரு. எனக்கு இதை எழுதணும்னு எதுக்கு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா மாசம் 2 மாசத்துக்கு ஒருக்கா 2 லட்ச ரூபா செலவு பண்றாரு. ஸோ இந்த லவ்வை பாருங்க நீங்க. இதே தான் நானும் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றேன் என்னோட எல்லா வீடியோலும். நிறைய பேர் நிறைய டைம் பார்த்தா ஏதோ மிட்டாய் விற்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. பட் ஹானஸ்ட்லி
ப்ராடக்ட் இது பண்ணுறது வேறங்க. பட் இந்த மாதிரி நான் வந்து ஒரு நிறைய தடவை பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக தான் நான் பேசினேன். கதை தான் நான் நிறைய சொல்கிறேன். ஒவ்வொருத்தங்க லைஃப்பில் இப்படிலாம் இருக்குது பாருங்க, நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. எடுக்க முடியலன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. எடுக்கலைன்னா ஃபீல் பண்ணாதீங்க. அவ்வளோ ஒன்று, அதாவது நமக்கு ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு வருஷம் வருஷம் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது, மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இது வந்து எக்ஸ்பென்சிவான மிட்டாய் தான், இது இல்லைன்னு சொல்ல. எடுக்க எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அதை ரிசர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு கரெக்டான பட்ஜெட் வந்தப்பறம் வாங்க பண்ணுங்க. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த போடும் போது இவன் இதை சொல்லி இதை விற்க ட்ரை பண்றாங்கிறதும் உங்க மனசுல வந்துடக்கூடாது. உதாரணம் சொல்றேன், ஒரு பையன் வாஷிங் மிஷின், இந்த என்ன பிராண்ட் சொல்ல வரல, அந்த வாஷிங் மிஷின் இந்த வீட்டில் டெமோ காட்டி விற்பாங்கல்ல, அந்த பையன் வந்தான். அப்புறம் எங்கள் அப்பா வாங்கிட்டாரு. அவன் வந்து என்ன ட்ராப் பண்ணான் கோயில் வரைக்கும். அப்புறம் நான் வந்து எப்படிலாம் சேல்ஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். இல்லை சார், நாங்கள் வேற மாதிரி சேல்ஸ் பண்ணி எப்படி சொன்னேன், ஒரு வீட்டில் வந்து என்ன இவ்வளோ டர்ட்டியாக வச்சிருக்கீங்க, என்ன இவ்வளோ அழுக்காக வச்சிருக்கீங்க கேட்பான். அதை கில்ட்டியாக ஃபீல் பண்ணி உடனே இந்த வாஷிங் மிஷின், இந்த வேக்யூம் கிளீனரை வாங்குவாங்க அப்படின்னா, விச் இஸ் லைக் அவங்கள வந்து குற்றம் ஃபீல் பண்ண வச்சு அந்த வேக்யூம் கிளீனர் வாங்கி வைக்கிறது. டக்குன்னு வாங்கிடுவாங்களாம். இது வந்து நான் பண்ற வீடியோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. உங்களுக்கு இப்படிலாம் ஆகுது பாருங்க, 2,50,000 செலவுது பாருங்க, அதனால நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க, அதனால டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்க அப்படின்னு ஆயிடக்கூடாது. இது வந்து நீங்க மனசுல ஒரு பக்கம் கார்னர்ல வச்சுக்கோங்க. பட்ஜெட்டை பாருங்க, பிடிச்சிருந்தா வாங்கி, உங்களுக்கு அது ஒத்து இருந்தா வாங்கிக்கோங்க. மெயின்டைன் பண்றதாங்க கஷ்டமா இருக்கு. வாங்கிடுவீங்க, வருஷம் வருஷம் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகாது, ஹெல்த் இன்சூரன்ஸ் வருஷம் வருஷம் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டான டேட்டா சொல்லி வாங்கணும். கரெக்டாக டேட்டா சொல்லலைன்னாலும் இந்த மாதிரி ஒரு கன்சல்டிங் பண்ண, ரிப்போர்ட்டிங் எப்போ கன்சல்டிங் பண்ணுவாங்க. ஸோ வி ஃபிக்ஸ் திங்ஸ். அதுவுமே நான் ரொம்ப விரும்பி ஹெல்த் இன்சூரன்ஸில் கன்சல்டிங் பண்ணுறதில்ல, ஏன்னா அதுக்கு பிஸ்னஸ் இல்லை, வெறும் இதுதான். பட் இருந்தாலுமே சம் பீப்புள் இந்த மாதிரி ஒரு, இப்போ நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணல, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்கோங்களேன், இது கிடச்சிருக்குமா, கிடச்சிருக்காது. ஸோ இந்த ஒர்க்கை நான் பண்ணும்போது எனக்குமே நிறைய, அப்பார்ட் ஃப்ரம் வாட் ஐ ஏர்ன், ஐ ஹேப்பன் டு மீட் சம் குட் பீப்புள். அதாவது மற்றவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாரும் நல்லா வந்தாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதும் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறது உங்கள் இஷ்டம். அவ்வளோதான். ஒரு ஜென்யூனான கன்சல்டிங் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.